டக்குன்னு சொல்லி ஒயிட் அம்பாசிடரில் கார் ஃபாஸ்ட்டாக வந்து நின்னது. டோர் திறந்து அந்த ப்ரொடியூசர் கீழே இறங்கினாங்க. கீழே இறங்கிட்டு எடுத்த உடனே, என்னடா நீ என்ன பெரிய 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 ஆர்டிஸ்டா, பெரிய ஹீரோவா, இப்போதான் வந்திருக்கேன், 4-5 படம் பண்ணியிருக்கேன், என்ன படம் கொடுக்கல மேக்கப் போட மாட்டியா? உங்களெல்லாம் எத்தனை பேர் பார்த்துருக்கேன்டா, ரோட்ல அலையண்டாதீங்கதான், கேரக்டர் கிடையாது, ஒன்றும் கிடையாது, போடா. நான் வந்து என்னங்க நீங்க தானே சொன்னீங்க, அதனால நிற்கிறேன் சொன்னா, வீட்டுக்கு போ, கேரக்டர் கிடையாது. சரி ஓகே, கார் கொடுங்க, கார்லயே போறேன் சொன்னா, காரில் கிடையாது, அதுக்கே நீ வாடகை கொடுக்கணும், நடந்தே போடும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி நான் என்ன தப்பு பண்ணேன், இவ்வளவு அவமானப்படுத்தாருன்னு சொல்லிட்டு ஏவிஎம் ஸ்டுடியோல இருந்து அப்படியே நடந்து வர்ற என் மைண்ட்ல எல்லாம் என்ன ஓடுதுன்னா, இதே கோடம்பாக்கம் ரோட்ல ஃபாரின் வண்டி எடுத்துக்கிட்டு அந்த கார்ல இருந்து கால் மேல கால் போட்டு உட்காந்து இதே ஏவிஎம் ஸ்டோர்ல அதே ஃப்ளோர்ல வந்து போகலன்னு சொன்னா, நான் ரஜினிகாந்த் இட்டாலியன் ஃபியட் வண்டி 4.25 லட்சத்துக்கு வாங்கினேன். வெயிட் வாங்கிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு 8 o'clock 8:30 உடனே வண்டி அது ஏவிஎம் அதே ஃப்ளோர், அந்த ப்ரொடியூசர் வண்டி எங்கே கார் எங்கே அம்பாசிடர் நிற்க வந்தது, அதே அங்கேயே அந்த வண்டி நிற்க வச்சு கீழே இறங்கி 555 சிகரெட் வண்டி மேலே கை வச்சுக்கிட்டு 2 சிகரெட் எல்லாம் வந்து அங்கே வந்து கம்ப்ளீட்லி ஒரு யாரோ கவர்னர் வந்துட்டாங்கன்னு நினைச்சுட்டாங்க. இந்த கம்ப்யூட்டர் கேப் கீப் திசைக்கெல்லாம் வந்தோடனே யாரும் வந்துட்டாங்கன்னு சொல்லி பார்த்தா, நாம் வந்து தம்மெல்லாம் அடிச்சுட்டு எல்லா இடத்த பார்த்து கேபி சார் ஆழ்வார்பேட்டுக்கு